நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த பொங்கலுக்கு வெளியே வந்த காதலிக்கை நேரமில்லை என்ற படத்தோட சின்ன விமர்சனத்தை பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு வித்தியாசமான கதை. எந்த அளவுக்கு வித்தியாசமான கதை அப்படின்றத இப்ப நம்ம பேசுறோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கருத்தரிப்பு மையங்கள்லாம் அன்னைக்கு நிறைய கருத்தரிப்பு மையங்கள் சென்னையில பாத்தீங்கன்னா தெருவு கருத்தரிப்பு மையங்கள். இந்த கருத்தரிப்பு மையங்கள் ஏன் உருவாச்சு அப்படின்றத நம்ம கட்டாயம் யோசிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம அப்பா தாத்தா பாட்டனுக்கெல்லாம் 10 குழந்தைங்க 11க்கு 15 அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தது. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு நம்ம கருத்தரிப்பு மையத்தை நாட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். அது ஏன் அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். நிச்சயமா இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை. அதாவது ஜெயன் ரவியும் அவங்களோட 2 நண்பர்களும் சேர்ந்து தன்னோட உயிரினவை கொண்டு போய் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன் ஃபியூச்சர் எனக்கு அந்த குழந்தை தேவைப்பட்டதுன்னு சொன்னாக்க அந்த உயிரினம் மூலமா நான் குழந்தை பெற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவருக்கு மலட்டுத்தன்மை வந்துருமா, ஆண்மை குறைவு ஏற்பட்டுருமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க நம்ம முன் வச்சே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இந்த மாதிரி இவங்களோட உயிரினத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஹீரோயின், அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பையனை லவ் பண்றாங்க. லவ் பண்ணி அவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதா மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. அந்த சமயத்துல அவங்க செயற்கை முறையில கருத்தரிக்கிறாங்க. கருத்தரிச்சு ஒரு குழந்தையும் பிறக்குது. அப்போ அந்த செயற்கையா திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம குழந்தைக்கு யாரு அப்பா அப்படின்னு. அந்த அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க சென்னை வராங்க. ஆக்சுவலி அது ஜெயம் ரவி. ஆனா அந்த அட்ரஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இவங்க ஒரு நாள் பழகுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்னதா ஒரு மிஸ்ஸிங் மாதிரி ஒரு நட்பு ஏற்படுது. திருப்பியும் 8 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ 8 வயசுல அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அப்போ ஜெயம் ரவி இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து சென்னை ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா 2 பேரும் ஒன்னா தங்கி இருந்து பழகுறாங்க. பழகும்போது இவங்களுக்குள்ள என்ன ஏற்பட்டது நடந்தது, இவங்க கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இப்படின்றதுதான் கதை. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயம் ரவிக்கு வழக்கமா இது வரைக்கும் 2-3 படங்கள் தோல்வி படம் அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த படம் ஒரு வித்தியாசமான கருத்தை முன் வச்சிருக்காங்க, வித்தியாசமான ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கதைக்களம் எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கு. அதே மாதிரி காட்சி அமைப்புகள், கேமரா எல்லாம் நிச்சயமா நம்ம பாராட்டி தான் ஆகணும். இசை ஏஆர் ரகுமான். ஆனா ஏஆர் ரகுமான் அந்த பழைய ஏஆர் ரகுமான் ஸ்டைல் அப்படி எதுவுமே இல்லாம நார்மலா ஒரு இளையராஜா ரேஞ்சுக்கு ஏஆர் ரகுமானோட இசை இருக்கு. 2 பாடல்கள் நல்ல அற்புதமான 2 பாடல்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றதுதான் கதை. இந்த மாதிரியான அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க உள்ள கலாச்சாரத்துக்கு அதாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், ஆனா நாம ஒன்னா சேர்ந்திருப்போம். கணவன் வேண்டாம், ஆனா எனக்கு குழந்தை வேணும். இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல இந்த படம் நகருது. இது நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு சரியான ஒரு முன்மாதிரியா இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.